இன்றைக்கி மார்னிங் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொங்கலும் ஒரு சாம்பார் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு தண்ணி எடுத்து பருப்பு, முள்ளங்கி, தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், வரமிளகா காரத்துக்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற பருப்பில் நம்ம புளி, தேவையான அளவு உப்பு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்க பொடியும் சேர்த்தி நல்லா மூடி வச்சு 2 விசில் விட்டால் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்து பொங்கலுக்கு நான் 1 1/4 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்த்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி கொதிச்சு பருப்பு அரிசியும் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிளகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நான் முந்திரி பருப்பு வறுத்து தாளிச்சுக்க போகிறேங்க. முந்திரி பருப்பு வறுத்து நல்லா செவந்து வந்ததையுமே எடுத்து போட்டு கலந்து விட்டால் சூப்பரான பொங்கலும் ரெடி. இந்த பொங்கலுக்கு முதக்க நல்லா சூப்பரான சாம்பாரும் சட்னியும் ரொம்ப அருமையான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.